வெல்கம் டு போர்டு எக்ஸாம் மேக்ஸ் யூடியூப் சேனல். 10th மிட் டெர்ம் எக்ஸாம் வரப்போகுது. மிட் டெர்ம் எக்ஸாம்னால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து தமிழ்லேருந்து. இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். டைமிங் கீப்பப் பண்ண முடியுதா, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதா, எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம கவர் பண்ண, எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ண முடியுதான்னு ஒரு ரீகால் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எழுத சொல்லி மாற்றி மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு யாரையாவது கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள். டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பார்த்தா தான் உங்களோட நீங்கள் இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க. இதுலேருந்து நீங்கள் 7லேருந்து 5 கொஸ்டின்ஸ் எடுத்து எழுதணும் சூஸ் பண்ணி. அடுத்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரின்னு சொல்லிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவையேனும் 3க்கு மட்டும் விடையளி, 19வது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும். அதாவது கம்பல்சரி கொஸ்டின். 19th கொஸ்டின் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எழுதணும். மிச்சம் இருக்க 4 கொஸ்டின்ஸில் நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த 19th கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டினில் வந்து 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 3லேருந்து நீங்கள் ஏதாவது 1 சூஸ் பண்ணி எழுதணும். மொத்தம் டோட்டலாக 1.5 hours இருக்குது. ஸோ நீங்கள் எழுதும்போதே கரெக்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்துக்கோங்க. பென், பேப்பர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு டைமிங் செட் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கீப்பப் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங் கொஸ்டின் எழுதுறதுக்குலாம் டைம் எடுக்கும். தமிழுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த மாடல் டெஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.